உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்க சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. என்னை சிலுவை சுமக்க சொன்னாய், உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பீடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உமேளியரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதையும். ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். பல்வேறு விதமான வாழ்வின் அனுபவங்களினூடாகவும் இறைவனங்களை வழிநடத்தி இருக்கும் பெரும் தயவிற்காக அவருக்கு நன்றி கூறி திருப்பலியிலே மன்றாடிக் கொள்வோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவிட்டு விளங்கிற்று. நீயோ வேசித்தனம் செய்தாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள்
ஒன்றிலிருந்து 15, 60, 63. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோலியன், உன் தாய் ஓர் இந்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவில்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வழியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமெய்தி அழகிய மங்கையாய் உன் கொங்கைகள் உருப்பெற்றன. உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திரிந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் பிறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போத்தினேன். அணிகலன்களாய் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்துக்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டு மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடையில் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவிற்று விளங்கிற்று என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தாய். ஆயினும் உன் நிலைமையில் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து எம்முள உடன்படிக்கையை என்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறைந்திருந்தபோது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியாய் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறாய் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக: ஆண்டவரேயும் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரேயும் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவர் என்று பாடுவேன். என் மீட்பரே அவர். மீட்பெறும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகழ்வோடும் தண்ணீர் முகந்தொடு கொள்வீர்கள். ஆண்டவரேயும் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவரேயும் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் தந்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ் பாமித்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியுறும் செயல்களை புரிந்துள்ளார்.
அனைத்துலகும் அதை அறிந்து கொள்ளும். சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அகமளியுங்கள். இஸ்ராயேல் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவரேயும் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோதே அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடே இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 திருவசனங்கள் 3 முதல் 12 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறை நூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் அவனும் விபச்சாரம் செய்கின்றான் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவன் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராயிருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ள கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரங்களே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய வாழ்வு மன வாழ்க்கையில் எவ்வாறு
கணவன் மனைவி அன்போடும் ஒற்றுமையோடும் இறுதி வரை வாழ வேண்டுமென்றும், இன்னும் இந்த திருமண வாழ்வை துறந்து வாழுகின்றவர்கள் விண்ணரசை கட்டியெழுப்புவதற்காக தங்களை தியாகம் செய்து வாழுகின்றார்கள் என்றும், இன்னும் இன்று வாசிக்கப்பட்ட முதலாம் வாசகத்திலே என்ன விதமாக ஆண்டவர் இஸ்ராயேலை அன்பு செய்கின்றார் என்றால், அவள் ஒரு பெண்ணாக மதிக்கப்பட்டு ஆடையின்றி இருந்தவளுக்கு அழகின்றி இருந்தவளுக்கு அழகையும் ஆடையையும் கொடுத்து அவளோடு ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டு தான் அவளை பரிசுத்தமாக பேணி காக்கின்றார் என்றும், அவள் தன்னுடைய அழகின் பொருட்டு அவளிடம் இருக்கின்ற செல்வத்தின் பொருட்டு வாழ்க்கையிலே தவறிப்போனால் ஆண்டவர் இரக்கமுள்ளவராக மன்னித்து அவளை மீண்டும் ஏற்றுக்கொள்கின்றார் என்று அவருடைய பேரன்பையும் அவருடைய அளவில்லாத இரக்கத்தையும் இன்று இறைவாக்கினர் எசேக்கியலூடாக எங்களுக்கு கூறுகின்றார். ஆம் அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் காட்டுகின்ற அளவற்ற அன்பும் இரக்கமும் எங்களுடைய குடும்பங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எல்லா மனிதரும் இங்கே 100% சுத்தமானவர்கள் என்று இல்லை. எல்லாரிடமும் குறை உண்டு. 2 குறைகள் உள்ள ஆணும் பெண்ணும் தான் திருமணத்திலே இணைந்து கொள்கின்றார்கள். அவர்கள் குறைகளோடு இணைந்து கொள்கின்ற வேளையில் ஒருவருடைய குறைகளை ஏற்று அதை நிறைவுக்கு கொண்டு வருவதுதான் கணவன் மனைவி உறவு. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. எனவே இதில் இருந்து தவறுகின்ற பட்சத்தில் தான் நாங்கள் பார்க்கின்றோம் மன முறிவு ஏற்படுகின்றது. எப்போது நாங்கள் எங்களுடைய அன்பிலே குறைவுபடுகின்றோமோ, எப்பொழுது நாங்கள் மற்றவருடைய, அதாவது கணவன் மனைவியுடைய குறைகளை கண்டு மன்னிக்க தவறுகின்றோமோ, அந்த வேளையில் எல்லாம் எங்களுக்கு இந்த மன முறிவு ஏற்படுகின்ற நிலைமை ஏற்படுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய பேரன்பும் பேரிரக்கமும் எவ்வாறு எங்களுக்கு இருக்கின்றதோ, அதே போன்று மனமுடித்தவருடைய வாழ்விலும் கணவன் மனைவி உறவிலும் இந்த பேரன்பும் இந்த மன்னிப்பும் இருக்குமென்றால் எங்கள் குடும்பங்கள் எப்பொழுதுமே ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பங்களாக இருக்கும். எனவே இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் எங்களுடைய குடும்பங்களிலே உண்மையான அமைதி நிலவ, கணவன் மனைவி அவர்களிடையே உண்மையான ஒற்றுமையும் அன்பும் ஒருவர் மட்டிலே இரக்கமும் நிறைந்து விளங்க இன்றைய இந்த பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். இந்த வேளையில் எங்களுடைய மன்றாட்டுக்களை எடுத்து கூறி மன்றாடுவோம். உறைவிடம் அருள்பவராகிய இறைவா, இந்நாளில் நாம் நினைவு கூறுகின்ற எங்கள் தந்தை அமரர் பிலிப் அருளானந்தத்தின் ஆன்மாவிற்காக சிறப்பாக வேண்டுகின்றோம். இவர் இவ்வுலகில் செய்த அனைத்து நற்செயல்களின் நிமித்தம் அவரது மனித பலவீனத்தில் நிகழ்ந்த குறை குற்றங்களை தயவோடு மன்னித்து உமது விண்ணேற்ப பேரின்பத்தில் நித்திய சாந்தி அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசும்புல் நீரோடை அருகில் நித்திய அமைதி அருளும் இறைவா, இவ்வுலக வாழ்வு பயணத்தை நிறைவு செய்து மறுவுலக வாழ்விற்குள் நீர் அழைத்து கொண்ட எம் பாசத்தின் பெற்றோர் அருளானந்தம், திரேசம்மா, சலமோன், அல்ஃபிரட் மற்றும் குடும்ப உறவினர்களை நன்றியோடு நினைவு கூர்கின்றோம். குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாயிருந்து வாழ்வில் மகிழ்ந்தது போல அவர்களது உறுதியான விசுவாச வாழ்வு
புனிதர்களின் தோழமையிலும் ஒன்று சேர்ந்து முடிவில்லா பேரும்பத்தில் இறைவனை போற்றி மகிழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களால் எம்மை நாளும் நிரப்பும் இறைவா, இக்காலை பலிதனில் இணைந்திருக்கும் அனைவருக்காகவும் உம் இறையாசீரை வேண்டுகின்றோம். ஒவ்வொருவரும் தம் மனங்களில் மௌனமாக எழுப்பி நிற்கும் வேண்டுதல்களை உரிய காலத்தில் அளித்து அவர்கள் தேவைகள் நிறைவு பெற்று அமைதியோடு வாழ துணை செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் இப்பொழுது சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுகளோடு நீங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற தேவைகளை நம்மிடத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வாழுகின்ற குடும்பங்கள் அனைத்தும் என்றும் உமக்கும் எங்கள் சமூகத்துக்கும் திருச்சபைக்கும் பிரமாணிக்கும் உள்ள குடும்பங்களாக வாழ்ந்து நீர் கொடுக்கின்ற அந்த அமைதி நிறைந்த வாழ்வை அனுபவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடலன் 110 110. மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேனே இறைவா பரம்பொருளே. எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேனே இறைவா பரம்பொருளே. தந்திடு உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதை உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேனே இறைவா பரம்பொருளே. உறவின் நிறைவே உண்மை திருவே உம் கையில் என்னை சேர்க்க இதயம் தருகின்றேன். நல்லுறவை தேடி தேடி உலகெங்கும் நான் திரிந்தேன், உள்ளிருக்கும் உனை உணர நானும் மறந்துட்டேன். எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. எதை நான் தருவேன் என் அன்பு தெய்வமே, இருப்பதை பகிர வந்தேன் அன்பு தெய்வமே. உன்னில் நானும் என்னில் நீயும் இணைந்திடவே வந்தேன், எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. தந்திடு உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன், தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனமேந்தி வந்தேன் உந்தன் பதம் வாழ்வை தந்தேன் இறைவா பரம்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதரது அவை அனைத்து நலனுக்காகவும் அது கையினின்று பரியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகளுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். வேதாதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
எந்த நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அழைக்கின்றோம், மது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஒளியம் புரிய தாழ்ந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அதே திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிராசமாண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்விலையில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஜோசப் துரைசிங்கம், மேனவல் சௌரியான், சிறில் ராசநாயம், பிலிப் அருளானந்தம் திரேசம்மா, சொலமன் ஆல்ஃப்ரெட், அந்தோணி பிள்ளை, அன்னம்மா, மனோன்மணி ஆகிய அடியார்களை நினைவு கூர்ந்தள்ளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமதே திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் இலங்கையின் அப்போஸ்தலர் புனித ஜோசபாசுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னில் திழந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. பாடலன் 441. நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றுமென்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும்,
நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தார் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தன்னை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலை மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. பொய்மையிலே விழுந்து போலியாக நடந்து பொழுதிங்கு போகுது கழிந்து. உண்மைதனை உணர்ந்து உறுதியுடன் எழுந்தால் ஊதியங்கள் தேவையில்லை நமக்கு. நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலை மட்டும் போதும். நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் எப்போதும். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளிலே எங்கள் இருவருடைய அப்பா அம்மாரும் இறந்த நாள். மெனுவல் சௌரியான் என்பது ஃபாதர் ஜூஜினுடைய அப்பா. அவர் இந்த நாளிலே இறந்திருந்தார். பிலிப்பெரலானந்தம் என்பது எங்களுடைய அப்பா. எங்கள் இருவருடைய அப்பாவும் ஒரே ஆண்டுகள் வித்தியாசப்பட்டாலும் ஒரே நாளில் இறந்தார்கள். அதனாலே நாங்கள் இன்று சேர்ந்து திருப்பலியிலே மன்றாடினோம். அதே வேளையிலே இந்த நாளிலே இறந்து சபித்த எல்லாருக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை தொடர்ந்து சபித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே எங்களோடு சேர்ந்து எங்கள் பெற்றோருக்காக மன்றாடியதற்காக உங்கள் எல்லோருக்கும் நமது நன்றிகள். திருப்பலியை தொடர்ந்து ஒரு சிறிய சிற்றுண்டி உங்களுக்கு வழங்கப்படும். அதையும் நீங்கள் பெற்று செல்லுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோம். ஜெருசலேமே, உயர்தர கோதுமையினால் உன்னை நிறைவடைய செய்யும் ஆண்டவரை போற்றுவாயாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களையும் அது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல்.
விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தோண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்னென்னைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெற செய்தரலும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் மாட்சியும் என்றென்றும் காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாக. ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. என்று உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்று உருவத்தில் உதித்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.